வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல அர்ஜுன் சொல்கிறாரு, இது யாரும் வேணும்னே பண்ணியிருக்காங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்ட்டு. ஆஃபீஸில் யாராவதுனாக்கா அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் அது யாரோ பண்ணியிருக்காங்கன்னுட்டு எனக்கு என்னவோ பல்லவி மேலே சந்தேகமாக இருக்குது. அவள் தானே வீடியோ எடுத்து பரப்பி விட்டு அப்பா கிட்ட நம்மளெல்லாம் மாட்டி வச்சு அந்த மாதிரி இதில் அவளை சம்மந்தப்பட்டிருப்பாளோன்னுட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்ட்டு இவர் பார்வதி கிட்ட சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இதில் அவளோட புருஷன் கூட தான் கண்ணன் கூட தானே சேர்மேனாக இருக்கா, இது அவளுக்கு அசிங்கமாகும். அவள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்ட்டு. பண்ணியிருப்பா, வேணும் பண்ணியிருப்பா. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒவ்வொன்றும் மர்மமாக நடக்குது. அதனால் அவ கூட சம்மந்தப்பட்டிருக்கலான்ட்டு சரி நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறேன், ஆனால் சும்மா விட மாட்டேன்ட்டு நீங்கள் ஆதாரத்தை தேடி கண்டுபிடிங்க, அதுக்கப்புறமா யாருன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை மற்றவங்க கிட்ட சொல்லலான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சு பல்லவி பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹெட்லைன் என்ன வந்துடுது, விஸ்வநாதன் தோத்துட்டாருன்ட்டு. அதை அவங்க குஷியாக பார்த்துட்டு அவங்க நாத்தனார்கிட்ட சொல்கிறாங்க, பேப்பரில் வந்துட்டுருக்குது மாமா தோத்துட்டாருன்னுட்டுன்ட்டு. அதை பார்த்து அங்கே பாட்டியும் அவங்க பேத்தியும் ஷாக் ஆகுறாங்க. அந்த பேப்பரை பிரியா வாங்கிக்கிறாங்க. அந்த இடத்துல பேப்பரை கொடுமானிட்டு அர்ஜுனும் விஸ்வநாதன் வந்து நிற்கிறாங்க. இவங்க கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. அர்ஜுன் வாங்கி பேப்பரை பார்க்குறாரு. அதில் இவங்களோட விஷயம் வந்துடுதுன்ட்டு அதே வாங்கி விஸ்வநாதனும் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் பல்லவியோட அப்பா வராரு. வாங்கன்ட்டு வரவேற்கிறாங்க. என்ன விஷயம்ப்பா திடீர்னு வந்திருக்கீங்கன்ட்டு பல்லவி கேட்குறாங்க. அவர் இவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாரு, உங்களை விருந்துக்காக தான் கூப்பிட்றதுக்காக வந்திருக்கேன்ட்டு. இப்போ வீட்டில் நடந்துகிட்ருக்க விஷயத்தில் எல்லாருமே வருத்தத்தில் இருக்கும்போது எனக்கு விருந்தெல்லாம் வேணாப்பா, வேற ஒரு தடவை பார்த்துக்கலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு விஸ்வநாதனும் கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ விருந்துக்கு போயிட்டு வாமான். அதுக்கப்புறமா பல்லவியோட அப்பா விஸ்வநாதன் கிட்ட சொல்கிறாரு, விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்ட்டு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், இது இல்லைனா இன்னொன்று ஆச்சுன்ட்டு. நீங்கள் கலந்துக்கிறதுல நான் கலந்துக்கிட்டா பிரச்சனை வேணான்ட்டு நான் கலந்துக்காமல் போயிட்டேன். ஆனால் அப்படியே இது வேறு யாரோ ஜெயிச்சிட்ருக்காங்களேன்ட்டு. அப்போது அர்ஜுன் சொல்கிறார், இது யார் என்ன ஏதுன்ட்டு என்னதான் பண்ணியிருக்காங்க, அவளை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்ட்டு. அந்த நேரத்தில் பல்லவி நினைக்கிறாங்க, இதெல்லாம் யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னுட்டு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வராங்க. இந்த நேரத்தில் கண்ணன் ட்ரெஸ்ஸுங்களாம் எடுத்து வெளியே விசிறி கிடாச்சிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போடலான்னு போகிறாரு. திரும்பி பார்த்தாக்கா அந்த இடத்துல பல்லவி நின்றுட்டு இவர் எடுத்து எறிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் அவங்க மேலே இருக்குது. அவர் வந்து பார்த்து சிரிக்கிறாரு. இவங்க திட்டுறாங்க, எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுருக்கேன்ட்டு. சரி இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன்ட்டு ரெடியாக வரன்றாரு. அவங்க சொல்கிறாங்க, அப்பா வந்து விருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, நம்ம கிளம்பணுன்னுட்டு. சரி நான் போய்ட்டு ரெடியாக வரேன்ட்டு அவர் ரெடியாக வராரு. அந்த நேரத்தில் கையில் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சு நின்றுட்டுருக்காரு. இவங்க கேட்குறாங்க, இது என்ன பாக்ஸுன்னுட்டு. இது உண்டியால் நான் சின்ன வயசுல தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், வேணுன்றதெல்லாம் நான் எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் அதில் ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுத்துருக்கேன்ட்டு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டோன்னே 10,000ன்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, என்னோட செருப்போட விலையை 15,000ன்ட்டு. பைத்தியம் யாராவது செருப்பை போய்ட்டு 15,000 கொடுத்து வாங்குவாங்களா? பைத்தியம் கூட வாங்காது லூசுன்ட்டு இவர் திட்டிட்டு போகிறாரு. இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து அவங்க பாட்டி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படிப்பா போகிறீங்கன்னு கேட்டவுடனே, அண்ணனோட கார்லன்ட்டு. ஏன்டா உனக்கு கல்யாணம் இருக்குது, நீ ஒரு கார் வாங்கிக்க மாட்டியான்ட்டு. எனக்கு எதுக்கு காரு, எனக்கு காரே தேவை கிடையாது, தேவைனாக்கா அண்ணனோட கார்லேயே போய்க்கிறேன்ட்டு. அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க, ஏம்மா பசங்களோட மனசை பிரிக்க பார்க்குறீங்களான்ட்டு. ஏன்டி அவனுக்கு கல்யாணம் இருக்குது, அவனுக்கு கார் தேவையில்லைன்ட்டு. அது எல்லாத்தையும் அர்ஜுன் தேவைப்படும் போது எல்லாம் செய்வோம், நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கன்னுட்டு. நான் போயிட்டு அண்ணங்கிட்ட சாவி வாங்கிட்டு வரேன்ட்டு அவர் உள்ளே வராரு. ஆனால் கார் சாவி கொடுங்கண்ணா, நான் விருதுக்கு போனேன்ட்டு. சரிடா நீ கிளம்புன்ட்டு அவர் கையில் பணம் கொடுக்குறாரு. வெளியில் போகிறீங்க முதல் தடவை, அதனால் பணம் வச்சுக்கொண்டு அவர் கட்டை எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளோண்டு வேணாண்ணே, 1000 கூட இது, அதுவே எனக்கு ஜாஸ்தின்னு இவர் சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் வெளியில் போகிறீங்க, ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகலான்ட்டு. அவ்வளோண்டு வேணாம், 5,000 வேணாம் கொடுங்கன்னுட்டு. இதுவே எனக்கு மீந்து போயிடும், அதனால் எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுத்துறேன்ட்டு. சரி பணம் தான் வேணான்னுட்டு காடை அது வச்சுக்கிட்டானோன்னா, எனக்கு காடெல்லாம் கூட தேவைப்படாது, இது மீந்துறேன்னுட்டு அவர் வெளியில் வந்துட்டு மற்றவங்களெல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டு. இதே நேரத்தில் அஞ்சலி வீட்டில் அஜய்க்கு ஃபோன் வருது. மீட்டிங் இருக்குது, முக்கியமான மீட்டிங், எல்லோரும் வந்து கலந்து சொன்னாங்கன்ட்டு சார் சொன்னார். அதனால் அவனுக்கு சொல்கிறேன், நீங்களே வந்துடுன்னுட்டு. இவர் சொல்கிறாரு, எனக்கு அங்கிள் சொல்லவே இல்லைன்னுட்டு. நீங்கள் அவரோட மாப்பிள்ளை, அவர் என்கிட்ட சொன்னார், நான் சொல்லிட்டேன், வர்றதும் வராத உங்கள் இஷ்டன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. இவரும் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு. இதை பார்த்து அஞ்சலி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு கூட ஆஃபீஸ் கிளம்புறீங்களா, நாம் ஊருக்கு போகணும், நீங்கள் லீவ் போட மாட்டீங்களான்னு கேட்கும்போது, முக்கியமான மீட்டிங்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், சாயங்காலம் தானே நம்ம போகணுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வக்கீல் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ வேணாம் மாப்பிள்ள, நீங்கள் வரது வேணாம், உங்களுக்கு ஹனிமூன் தான் முக்கியம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னுட்டு. இல்லை நான் மீட்டிங் முடிச்சுட்டே போகிறேன், சாயங்காலம் தானே போனோம், அதனால் நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னுட்டு இவர் சொல்கிறாரு. இவங்க சோகமாயிடுறாங்க. அதனால் அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ கவலையே படாதம்மா, நீ ரெடியாரு, சரி நான் போகிறேன், பத்திரமா போயிட்டு வாங்கன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவர் சொல்கிறாரு, 2 மணிக்குள்ளார நான் வந்துடுறேன், நீ ரெடியாருன்ட்டு இவரும் கிளம்பிடுறாரு. ப்ரோமோவில் பல்லவியும் கண்ணனும் ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வேணும்னே பல்லவி பொருளுங்களாம் போட்டு உடைக்கிறாங்க. அதை பார்த்து கடைக்காரர் வந்து திட்டி சண்டை போடுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.